குமாரன் பசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள், இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள், கடைசி மணித்துளிகள்ல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். காலையிலே எனக்கு வீடியோ போடணும்னு சொல்லி ஆசைதான். ஆனால் கடைசி நிமிட பகுதியில ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்று உணர்த்திய இறைவார்த்தை, அது ரோமர் அதிகாரம் 10வது அதிகாரம் 13வது வசனம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி விசுவாசித்து அவரை யார் யாரெல்லாம் பிடிக்கிறோமோ, ஆண்டவர் அறியாத பிள்ளையா இருக்கலாம், ஆண்டவர் தெரியாத பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் ஏசப்பா எனக்கு தேவை என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதம் தெளிவாக உணர்த்துகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இயேசு என்கிற நாமத்தை தொழுது கொள்கிற எவரும் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த ஒரு மிகப்பெரிய சாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நல்ல எபினேசராய் நம்மை நடத்தி வந்தாரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அவர் செய்த நன்மைக்கு நாம் ஒவ்வொரு செகண்டும் நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அவருக்கு நன்றி சொல்வதற்கு நம்ம வார்த்தை இல்லை. அவர் நாமத்தை சொல்லி நீங்க கூப்பிடுகின்ற பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், மீட்கப்படுவீர்கள், உதவி செய்கின்ற தேவனாய் இருக்கிறார். இப்ப நம்ம நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு 2024 ஆண்டு இன்றோடு கூட நிறைவு பிறக்கிறது. 2025 ஆண்டு எனக்கு நாளைக்கு பிறக்க போகிறது. எல்லாரும் எங்கெங்கயோ போய் புத்தாண்டை கொண்டாடுவார்கள். ஆனால் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், இயேசு என்கிற நாமத்தை அறிந்த பிள்ளைகள் அனைவரும் ஆலயத்தில் இருந்து அவரை துதிப்பார்கள். அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மரத்தின் அருகே கோடாரி. அந்த கோடாரி நம்மை பதம் பார்க்காம ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆண்டும் இருக்கட்டும், என் மகன் புதிய ஆண்டிலே நன்மையான காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அவன் மனம் திரும்பி இன்னும் அநேக அற்புதங்களையும் அநேக ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, என் மகளும் அந்த விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். 24ஆம் ஆண்டை கடப்பதற்கான கிருபை அளித்திருக்கிறார். விசுவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் 2025ஆம் ஆண்டிலே நிறைவான நன்மைகளாலே நிரப்புவாராக. ஆமென். ஜெபம் செய்யலாமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆமாண்டவரே, இந்த ஆண்டை கடப்பதற்கான கிருபை செய்தீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் இந்த ஆண்டை கடப்பதற்கான கிருபை கிடைக்கவில்லை. ஆனால் இந்த அடிமைகளாகிய எங்களுக்கு தேவன் அந்த கிருபை அளித்திருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாத தண்டையில நாங்கள் வருகிறோம். தேவன் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கண்மணியை போல எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். பிறக்க போகிற புதிய ஆண்டானது பிள்ளைகளுக்கு நிறைவான நன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்க தேவன் பிள்ளைகளுக்கு அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவரும் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி வேதங்களுக்கு உணர்த்திருக்கிறது. அதன்படியாக 2025ஆம் ஆண்டிலேயும் கூட நாங்கள் எப்படி 2024ஆம் ஆண்டில் நாமத்தை சொல்லி 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 நாங்கள் ஜெபித்து போராடி ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோமோ, அதே போல உடைய நாமத்தை சொல்லி வருகிற நாட்கள் முழுவதிலேயும் நம்மை பிடித்துக் கொண்டு நடக்க தேவ வேலைகள் கழிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முழுதுமாக நீங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டை கடக்க கிருபை செய்திரே நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, துதிங்க. நமக்கு எல்லாவற்றும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.